இல்லை பார்ட் 1 வந்து புஷ்பானா ஃப்ளவர்னு நினச்சியா ஃபயர்டா அப்படின்னு வரும். பார்ட் 2 வந்து புஷ்பானா ஃபயர்னு நினச்சியா வைல்டு ஃபயர்டா அந்த மாதிரி தான் படத்தையும் எடுத்திருக்காங்க. ரியலி டீமை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். எது வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 2 hours 40 minutes வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணுறேன். சூப்பராக எடுத்திருக்காங்க. 2 hours 40 minutes உங்களை சீட் எட்ஜிலே உட்கார வச்சு படத்தை ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் நடிப்புலாம் சும்மா பிச்சுட்டு போகுது. ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு மெயின் எலிமெண்ட் இந்த படத்துக்கு செமையாக இருக்குது. 2 hours 40 minutes. அந்த 2 hours 40 minutesக்கு இந்த மேலே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நார்மலாக இந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விட்டு இருக்காங்க. அன்வான்ட் 2 hours 40 minutesக்கு மேலே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்குள்ளே நம்மளை தூக்கின்னு போகிறாங்க. அது எப்படின்னா நார்மல் தமிழ் படம் மாதிரி ஆகிடுது. ஃபஸ்ட்டு 2 hours 40 minutes தெலுங்கு படம் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா அன்வான்டாக வந்து இந்த ஃபேமிலி எலிமெண்ட்ஸை ஆட் பண்ண உடனே படம் சுத்தமாக நல்லா இல்லை. 2 hours 40 நிமிஷத்துக்கு மேலே உள்ளே உக்காந்துங்கிறவங்களாம் தூங்கிட்டான். ஐயோ சாமி எங்களை வெளில விட்டுருனானுமோ திருப்பி தொடர்றாங்க. நான் சரி அதுக்கப்புறமாச்சு கதையில் வருவாங்கன்னு பார்த்தா எடுத்துகிட்டு போய் எண்டு கார்டு போட்டாங்க. ஸோ 2 hours 40 minutes உண்மையாலேயே சொல்கிறேன், டிரெக்டரையும் என்டையர் டீமையும் அப்ரிஷியேட் பண்ணுறேன். செமையாக போச்சு. அதுக்கு மேலே இருக்கிற சீன்ஸை கொஞ்சம் இப்போது இந்த ப்ரொடியூசர் டீமுக்கு கேட்டுக்கிறேன், இப்போவே ஒரு 15-20 minutes கட் பண்ணிட்டீங்கன்னா படம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட பிச்சுக்கிட்டு ஓடும். அந்த லாஸ்ட் 40 minutes யாருமே ஏற்றுக்கல, எந்த ஆடியன்ஸுமே ஏற்றுக்கல. பிகாஸ் தே திங்க் இட்ஸ் அன்வான்டட்ல. ஒரு புஷ்பானா வைல்டு ஃபயரில் போயிட்டு ஃபேமிலி சென்டிமெண்ட்டை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு, நானும் அவங்களையும் தப்பாக சொல்லலை, மேபி அந்த சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இவ்வளோ கோடி போட்டு எடுத்துருப்போன்னு ஆட் பண்ணிட்டாங்க. பட் படத்தோட வெயிட்டேஜை கம்மி பண்ணுது. ஃபகத் ஃபாசில் அருமையாக நடிச்சிருக்காருங்க, சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து பாட்டு புஷ்பா 1ல் இருந்த அளவுக்கு பாட்டு இல்லை இதில். புஷ்பா 2ல் வந்து இதில் ஸ்ரீலீல ஆடுறாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டு கூட அவ்வளோ நம்மளுக்கு கேட்சியாக இல்லை, அவங்களுக்கான ஸ்டெப்ஸ் இதில் இல்லை. ஸோ ஓகே, ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்குது படம். ஹீரோவும் சரி, நம்ம ஃபகத் ஃபாசில் சாரும் சரி எக்ஸ்ட்ரீமாக நடிச்சிருக்காங்க. அதில் ஒரே லேக் ஆகிற கண்டென்ட் அந்த லாஸ்ட் 40 minutes, அதை தயவு செஞ்சு எதுனா ஒன்று பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா என் மனசு ஏற்றுக்காது. நல்லா இருக்கிற படத்தை நீங்களே வந்து சொதுப்பி விட்டீங்களோன்னு தோணுது எனக்கு. 2 hours 40 minutesக்கு மேலே அது வரைக்கும் படம் செம சூப்பர். ஒரு ஹீரோக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கேரக்டர் அம்மன் கெட்டப் இல்லை, அதுவும் அன்வான்ட். அதுதான் சொல்கிறேன், அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் வந்துடுது. அந்த அம்மன் கெட்டப் போடுறது, தங்கச்சிக்காக சண்டை போடுறது, இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்து வர புஷ்பா வந்து வைல்டு ஃபயர் புஷ்பாவை, இங்கே வந்து சென்டிமெண்ட் புஷ்பாவை நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அந்த அம்மன் கெட்டப்போ அங்கே அம்மனுக்கு வர சாங்கோ அது எல்லாமே அன்வான்ட். எப்படா முடியும்ன்ட்டு தான் இருந்துச்சே தவிர்த்து அந்த சீனு. 2 hours 40 minutesோட படத்தை க்ளோஸ் பண்ணுறோங்க. சூப்பராக இருக்கும். ஹீரோக்கும் வில்லனுக்கும் பார்த்தீங்கன்னா சம அளவுல வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் வந்து எல்லா டேரக்டரும் எடுத்துருக்காங்க. ஒரு ஹீரோக்கு பயங்கரமான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துட்டு வில்லனை பார்த்தா முக்கியமாக போட்டிருப்பாங்க. பட் ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு டேரக்டருக்கு. மியூசிக்கில் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா இல்லை. மியூசிக் ஒர்த்து இல்லைங்க. மியூசிக்கு எந்த பாட்டுமே வந்து நெஞ்சில் நிற்கல. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பாட்டே தேவையில்லை. படத்துக்கு பாட்டே தேவையில்லை. செம்ம இன்ட்ரோ தராங்க, உங்களை இன்டர்வெல்லையும் சீட்டேஜில் உட்கார வைக்கிறாங்க, நல்ல ட்விஸ்ட்டு. இதில் 2வது இன்சல்ட் வந்து ஃபகத் ஃபாசில் படுவார். ஃபர்ஸ்ட் இன்சல்ட் வந்து பார்ட் 1ல் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் இல்லாமல் நடப்பார் பார்த்தீங்களா. இதில் செகண்ட் இன்சல்ட்டை வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் இன்சல்ட்டு. அதை தான் 2 hours 40 minutesல சூப்பராக பிரம்மாண்டமாக தூக்கின்னு போய் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வச்சு நல்லாவே பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஃபேமிலி கதைக்குள்ளே போயிட்டு எப்பா விட்டு தொலைங்கடான்ற ரேஞ்சுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. மற்ற தேர்ட் பார்ட்டிக்கு லீக் கொடுத்துருக்கான், பட் அது செல்லாதுங்க. தேர்ட் பார்ட்டி செல்லாது. பார்ட் 2வே நீங்கள் இதில் 20 minutes 25 minutes கட் பண்ணி போட்டிங்கன்னா பார்ட் 2வோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 3லாம் வர்த்தாகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபகத் ஃபாசில் டெத்து மாதிரி காட்டிடுறீங்க, ஆனால் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு ஜீவன் நிற்குது. அது ஃபகத் ஃபாசில்னு யாருக்கு வேணாலும் தெரியும். ஸோ அங்கே வந்து நீங்கள் ட்விஸ்ட்டு போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பார்ட் 2வோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு. இல்லைங்க, 2 hours 45 minutes நான் இப்பயும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டோடே நல்லா தான் இருக்குது 2 hours 45 minutes. ஆனால் 2 hours 45 minutesக்கு மேலே அன்வான்ட் சப்ஜெக்ட் அந்த ஃபேமிலி எலிமெண்ட்டு அதை தூக்கிட்டு வந்து சேர்த்துடுறீங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா படம் எக்ஸ்ட்ரீமாக சூப்பராக பிச்சு நாடகம் மாதிரி ஆயிடுச்சு. அழுகுறோம். புஷ்பாலாம் அழுதா நல்லா இருக்குமாங்க? மொத்த தேட்டரும் உட்காந்து அழுகுற மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்படின்ட்டு போகிற மனுஷனை இப்படின்னு உட்கார வச்சிட்டாங்க. வேற எதுவும் இல்லை. நல்லா படம் எல்லாம் 2 hours 40 minutesக்கு மேலே. இப்போ நம்ம கங்குவால வந்து ஃபஸ்ட்டு 20 minutes அறுத்தாங்க பார்த்தீங்களா, அது லைட்டாக இருப்பாங்க. இது 2 hours 40 minutesக்கு மேலே அறுத்துடுறாங்க.
ஓகே மியூசிக்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்குங்க, கதை நல்லா இருக்கு. 2 or 40 minutes, அதுக்கு மேலே எழுந்துச்சி வீட்டுக்கு போயிடலாம் வெளியில் விட்டா. படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சோ கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் 100%. அல்லு அர்ஜுன் பின்னிட்டாப்பில் அது ஃபகத் ஃபாசில் சொல்லவே வேணாம், அவருக்கு நல்ல ஒரு தீனி கொடுக்குறாங்க படத்தில். நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கோப் நிறைய இருக்குது படத்தில், சூப்பராக பண்ணிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டம். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க புஷ்பாவில் என்னென்ன இருக்கும், ஸோ எல்லாமே இதில் இருக்குது. பட் ஆனால் லாஸ்ட்டு 20 minutes வந்து இது கேவலமாக 20 minutes இல்லை 35-40 minutes. மியூசிக் வந்து ஒஸ்ட்டுங்க, மியூசிக் கடுப்பாகி போச்சு, காது எரிச்சலாக போச்சு. ஆனால் இந்த படம் வந்து 1500 crores மேலே தாண்டும், அது 100% கேரக்டர். ஏன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டம் இருக்குது, போர் அடிக்காது. ஏன்னா 3.5 மணி நேரம் படங்க, 3.5 மணி நேரம் படம். ஒரு உட்கார வைக்கிறாங்கன்னா டேரக்டர் சாதனை இல்லை, இருந்தாலும் வந்து தேவையில்லாத சீன் 1/2 மணி நேரம் போட்டு மொத்தம் போட்டாங்க. அதான் சொல்கிறேன், ஃபகத் ஃபாசில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லென்த்தியாக தானே இருக்குது படம், ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஃபகத் ஃபாசில் சாவர சீன் வந்து அப்படியே படத்தை முடிச்சுட்டு தேர்ட் பார்ட்டிக்கு லீடு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பார்ட் எட்டுன்னு வந்தது. தெலுங்காரங்களுக்கு வேணால் பிடிக்கும், அது தமிழ்காரங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக நம்ம உட்கார முடியல. அதில் சமந்தா அந்தந்த ஒரு பாட்டெலாம் நல்லாயிருக்கும், ஸ்ரீவல்லி பாட்டு எல்லா பாட்டுமே. இதில் கூட எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சிற்சிராம வச்சு ஒரு பாட்டு கொடுத்துருக்கலாம். அது இல்லாமல் கொரியோகிராஃபி செட் ஆகலை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் அழகாக இருந்தது, இதில் செட் ஆகலை. அதுக்காக தேவிஸ்ரீ பிரசாத் நல்லா வாசிக்கலான்னு சொல்லலை, வாசிச்சிருக்காரு. ஆனால் சாம்சியோஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு லாஜிக் மிஸ்டேக்கு, ஒரு 2010 ஒரு இதுவை கடத்துறாரு. அது கடத்துகிறப்போ அது அந்த கட்டையாகவே காமிச்சு கடத்துகிற மாதிரி எதனா வழி பண்ணி அதெல்லாம் ஒரு கட்டை கூட உன்னால் எடுக்க முடியாத டேலண்ட்டாக பண்ணுவார். இதில் அது மாதிரி எதனா பண்ணுவாருன்னு பார்த்தா கட்சியில் மாட்டு வண்டிங்களை ரெடி பண்ணி அமுச்சு விட்ற மாதிரி பண்ணது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. செகண்ட் பார்ட் இருக்குல்ல, அதில் ஒரு இன்ட்ரோல் விட்டால் அப்படியே தேர்ட் பார்ட் ஆகிட்டு இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்குன்னா இந்த படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும். ஆமாம் ஆமாம், ஸ்ரீலீலா பாட்டு இருக்கு, அது முணுமுணுக்கிற மாதிரியே இல்லை, நல்லாவே இல்லைன்றது தான் சொன்னான். எப்போ மாதிரி அவங்களோட கவர்ச்சியை காமிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான் ரசிக்க மாதிரி இருந்தது. படம் நல்லா தான் இருக்குது, படம் வந்து பார்க்கலாம், கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோதான், பார்க்கலாம், நல்லா இருக்கான கதை பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் டைமிங் வேரியேஷன் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணி நிறைய விஷயம் இருக்குது அதில். எக்ஸ்பெஷலி ஒரு புடவை கட்டிட்டு பிரச்சனை, அதாவது ஒரு பாட்டு சீனு, அதுலேயே ஃபைட் சீனு, அதுலேயே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இந்த இடத்துல ஒரு எங்களுக்கு ஒரு 1/2 hour லாக் ஆகிடுச்சு. ஸோ அதை மட்டும் தூக்கிட்டா கூட நல்லா இருந்திருக்குமோ. டைலாக்லாம் மாசாக இருந்ததுண்ணா, அடி ஒன்று இடி மாரி இருந்ததுண்ணா, இல்லைன்னு சொல்லலை. அல்லு அர்ஜுன் அண்ணனா ரசிக்காமல் கண்கொட்டாமல் பார்க்கலாம், அதெல்லாம் நல்லா இருந்தது. அதை ஏன்னா லென்த்தியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அவர் தான் முழுக்க இருக்கிறாரு, அவரோட டைலாக் தான் நல்லா இருக்குது, சென்டிமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. பட் லென்த்தியாக இருக்கிறதுனால எங்களால் எப்போ ஏஞ்சி போவோன்ற மாதிரி இருக்குது, உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு. பார்ட் 3 தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இதனால கொடுத்துருக்காரு. அப்படி தர மாதிரி இருந்ததுன்னா வெப் சீரிஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்.